இந்த ஜெயினிச மதத்தை உண்டாக்குன மகாவீர், அதாவது வர்தமனா, அவருக்கு எதனால் இந்த புத்தகத்தில் 100வது இடம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய அந்த புத்தகத்திலேயே சொல்லும்போது, இந்த ஜெயினிச மதம் புத்த மதத்தை விட கம்மியான மக்களை கொண்ட ஒரு மதம். இன்னொரு குழப்பம் கூட வரும். புத்தமும் ஜெயினிசமும் நமக்கு ஒன்று மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படலாம். இந்த மகாவீராக்கு அடுத்ததாக பிறந்தவர் தான் புத்தர். ஒரு தலைமுறை இடைவெளி 2 பேருக்குமே இருக்குது. ஒரே இடத்துல தான் பறக்கிறாங்க. அதாவது புத்திசம் தோன்றுவதற்கு முன்னாடியே ஜெயினிசம் தோன்றிடுச்சு. இருந்தாலும் ஜெயினிசத்தை விட பெரிய அளவுக்கான அங்கீகாரத்தை பெற்ற மதமாக இன்றைக்கு புத்த மதம் இருக்குது. உலக அளவில் இந்த புத்த மதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதிக எண்ணிக்கையில் உண்டான மக்களை இந்த புத்த மதம் கையில் வச்சிருக்கு. அதே நேரத்தில் ஹிந்துயிசம், அந்த மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஜெயினிச மதத்தை விட ஏராளமான மக்களை தாங்கிய ஒரு மதம் இந்து மதம். இந்த மைக்கேல் ஹார்ட் குறிப்பிடும்போது, புத்த மதம் ஜெயினிசத்தை விட பல மடங்கு அதிக மக்களை வச்சிருக்காங்க, பல நாடுகளில் பரவி இருக்காங்க. ஒரே அளவுக்கு ஒத்த மாதிரியான கொள்கைகள் இருந்தாலும் புத்திசம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுருச்சு. இந்து மதமும் சொல்ல தேவையில்லை, அதிகமான மக்களை வச்சிருக்காங்க. இந்த கம்மியான மக்களை வைத்திருந்தாலும் கூட இந்த ஜெயினிசம் என்கிற இந்த மதம் 2500 வருடங்களாக இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் ஜெயினிச மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் 4 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் வரைக்கும் தான். அவர்களுடைய பர்சன்டேஜ் வெறும் 0.37லேருந்து 0.4 வரைக்கும் தான். இந்த அளவிற்கு குறைந்த அளவிற்கான மக்களை வைத்திருந்தாலும் 2500 வருஷமா தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இந்த மதம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த மதத்தை உண்டாக்கின மகாவீர் என்கிற வர்தமனாவுக்கு மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய புத்தகத்தில் 100வது இடத்தை கொடுத்திருக்கிறார்.